என்ன சாதனா? பாப்பா தூங்கலையா? ஃபோன் பண்ணி கேட்டக்கு தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன், அதுக்குள்ள எழுந்துட்டாளா? என்னப்பா உங்க பொண்ணு பாக்குற வேலை இருக்கே, தூங்க போட்டுட்டு குளிக்க தான் போனேன். அதுவும் நான் காக்கா குளியல் தான் குளிச்சேன், அதுக்குள்ள எந்திரிச்சிட்டா. என்னத்த சொல்றது? சரி குளிச்சுட்டு சத்து நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். என்னை ரெஸ்ட் எடுக்க விடுறாளா உங்க புள்ள? சரி கொடு, பாப்பாவை நான் வச்சுக்கிறேன். நீ என்ன ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்ல கார்த்தி, நீங்களே இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. சத்து நேரம் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வேணா வச்சுக்கலாம். அது சரி, பால் இருக்கு, எப்போ கொண்டாந்து வச்சது? நீ குடிக்கவே இல்லையா? ஸோ ஆமா, பார்வதி அம்மா கொண்டாந்து வச்சுட்டு போனாங்க. குளிச்சுட்டு இருந்தேன், சரி வச்சுட்டு போங்க அப்புறம் குடிச்சுக்கணும்னு சொன்னேன். அதோட பாப்பா அழுதாளா, மறந்துட்டேன் கார்த்தி. இதோ எடுத்துறீங்களா, நான் குடிச்சிடுறேன். சரி இந்தா குடி. சாதனா ஒரு நிமிஷம், அதை குடிக்காத. ஏன் கார்த்தி குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல, அதுவே ஆறி போயிருக்கு, அதோட டைம் ஆச்சு இல்ல. இதை குடிச்சீன்னா அப்புறம் நீ எப்போ சாப்பிடுவ? ஆமா அதுவும் கரெக்டு தான், ஆனா பால் வேஸ்ட் ஆயிருமே. ஆறி போயிருந்தா என்ன, சும்மா நான் குடிக்கிறேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பால் நீ குடிக்க வேணாம். நீ ஒன்று செய், பார்வதி அம்மாட்டி பாலை கொடுத்துரு, அவங்க சூடு பண்ணி குடிச்சுப்பாங்க. நீ சாப்பாடு போடுத்துற சொல்லி சாப்பிட்ரு. ஆ சரிங்க, அவங்கள கூப்பிடுறீங்களா? பார்வதி அம்மா, பார்வதி அம்மா. என்ன தம்பி கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, அந்த பால் கிளாஸு. ஓ மேடம் குடிச்சிட்டாங்களா? நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். அச்சோ இல்லைம்மா, நான் மறந்தே போயிட்டேன். அது ஆறி போச்சு. சரி குடிக்கலான்னு பார்த்தா கார்த்தி அப்புறம் சாப்பிட முடியாது சொல்றாரு. அதனால அந்த பாலை நீங்க குடிச்சிடுறீங்களா? இந்த பால் நமக்கே ரிட்டர்ன் வருதா? ஆத்தாடி, அப்போ இவங்க குடிக்கலையா? குடிக்காத போய் அந்த மித்ராக்கிட்ட சொன்னால் கொல்ல வெறியில் நம்ம கொன்னே போட்டுருவா போலையே. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? அவன் நீ குடிச்சானா சாப்பிட மாட்டா. இப்போ சாப்பிட்டா தானே பாப்பா தூங்கும்போது தூங்கலாம். அவளுக்கு தூக்கம் இல்லைல்ல, அதனால தான் பால் வீணாக போயிடும். நீங்கள் சூடு பண்ணி குடிச்சிருங்க. இல்லைப்பா தம்பி, எனக்கு வேணாம். ஏன் வேணாங்கிறீங்க? வீட்டில் யாராச்சும் சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக சூடு பண்ணி குடிங்க. ஆமாங்கம்மா, சாப்பிட்ற விஷயத்துக்குலாம் யார் என்ன சொல்ல போறாங்க? உங்களுக்கு இஷ்டப்பட்டதை தாராளமாக இந்த வீட்டில் சாப்பிடலாம். யாரும் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு சமைக்கும் போது பசிச்சா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கங்க எங்களுக்கு முன்னாடி. இந்தாங்கம்மா, இதை முதல்ல குடிங்க. இல்லை தம்பி, உங்களுக்கு போட்டது நான் எப்படி குடிக்கிறது? எதில் என்னம்மா இருக்கு? எங்களுக்கு போட்டதுன்னா என்ன? பால் சக்கரை தானே போட்டிருப்பீங்க, அது போட்டு தானே நீங்களும் குடிப்பீங்க. இல்லை எங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதாச்சும் கலந்து கொடுத்துருக்கீங்களா? இந்த தம்பி தெரிஞ்சே கேட்குறாரா இல்லை யதார்த்தமாக பேசுகிறாரா? நமக்கு தான் தெரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கோ? தெரிஞ்சிருந்தா நம்மளை இவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசியிருப்பாங்களா? அவர் யதார்த்தமாக பேசுறது கூட நமக்கு என்னமோ பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன தம்பி சொல்கிறீங்க? நான் என்னத்தை கலந்து கொடுக்க போகிறேன்? அச்சோ அம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொன்னது அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எங்களுக்கு ஏதாச்சும் நல்லா பெஸ்ட்டாக பூஸ்ட் மாதிரி கலந்து கொடுக்குறீங்களான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாப்பா, பூஸ்ட்டு தான் கலந்தேன். அதனால தான் அவங்க குடித்தா நல்லா தெம்பாக இருப்பாங்கல்ல. எனக்கு எதுக்கு? நான் வேணா பால் இருக்குது, சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். அம்மா, பூஸ்ட் போட்டாலும் சரி ஹார்லிக்ஸ் போட்டாலும் சரி எனக்கு வேணாம். எனக்கு இப்போ சாப்பாடு தான் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு போய் சூடு பண்ணி குடிச்சிட்டு இப்போ குடிச்சாலும் சரி சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சாலும் சரி எனக்கு சாப்பாடு மட்டும் போட்டு வந்துடுறீங்களா? ம் சரிங்கம்மா, போட்டுட்டு வரேன். கடைசியில் இந்த பாலை நம்ம தான் குடிக்கணுமா? நம்மக்கிட்டே வந்துருச்சு. பேசாமல் கொண்ட சிங்கில் ஊற்றிட வேண்டியதான். மறுபடியும் இவள்கிட்ட போய் மருந்து கேட்டால் 1008 கேள்வி கேட்பா. சும்மா வேற திட்டுவா. இதில் மருந்து பூரா வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன பண்ண காத்திருக்காலோ தெரியலையே. பார்க்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. சாப்பாடு பசிச்சா நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யார் சொல்லுவா? இவங்களுக்கு போய் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறா. நான் என்னத்தை மாட்டிட்டு முழிக்க போகிறோன்னு தெரியல. சரி சொல்லுவோம், வேறு மருந்து தருவா. சரி சாதனா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ம் சரிங்க கார்த்தி, அதுக்குள்ளே நான் பாப்பாவை தூங்க வச்சிடுறேன். எங்க ஸ்வேதா ஆளே காணோம். குடு குடுன்னு ஓடியாருவா பாப்பாவை பார்க்க. இன்னைக்கு ஷாப்பிங் போனாங்க 2 பேரும், அதுக்கப்புறம் ஆளையே காணுமே. இன்னும் வரலையோ என்னமோ, வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வருவா. இல்லைன்னா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, டைம் ஆச்சுன்னு காலைல வந்தாலும் வருவா. நீ பாப்பாவை தூங்க வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன
இந்த ஸ்வேதா ஷாப்பிங் போனா வீட்டுக்கு வந்துட்டாலா என்னன்னு தெரியலையே. சரி ஃபோன் அடிச்சு பார்ப்போம். பாட்டி, நீங்கள் கேட்ட ஆயில்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் ரூம்லேயே வச்சுட்டேன். நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஸ்வேதா, நீ எப்படி வந்த? நின்று வீட்டுக்கே வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வந்தது கூட தெரியல. ஆமாம், நீ ஷாப்பிங் போயிட்டு படத்துக்குலாம் போயிட்டு நைட்டு சாப்பிட்டு லேட்டாக தான் வரும்னு சொன்னீங்க. அதனால தான் சரி இன்னும் காணுமே, சாப்பிட்டாங்களா என்னன்னு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன். நீ பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வரேன். ஏன் எங்கேயும் போகலையா? இல்லை பாட்டி, எங்கேயும் போகல. நாங்கள் ஷாப்பிங் முடிச்சதோட வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் எதை ஒரு மாதிரியா பேசுகிறேன்? என்னாச்சு? ராகுலுக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையா? சொல்லு, பாட்டி பேசுகிறேன். இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சண்டைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் தலைவலியாக இருந்துச்சா, அதனால தான் வந்துட்டோம். இல்லையே, நீ எவ்வளோ தலைவலியாக இருந்தாலும் வெளியில் போனால் துள்ளி குதிச்சுட்டு மருந்தை போட்டுட்டு கூட போயிடுவியே, உனக்கு தலைவலி மாதிரி தெரியல. இல்லை பாட்டி, எனக்கு தலைவலி இல்லை, ராகுலுக்கு. அதான் எங்கேயும் போகல, வந்துட்டோம். அப்படியா? நீ சொல்கிற பார்த்தா நம்புற மாதிரி தெரியல. நீ ராகுலை கூப்பிடு, நான் கேட்டுக்கிறேன். இல்லை பாட்டி, ராகுல் தலைவலின்னு டேப்லெட் கொடுத்தேன், போட்டுட்டு அசந்து தூங்குறாரு. காலையில் பேசிக்கிங்களே. என்ன பிள்ளையோ, எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் தான். என்கிட்ட சொல்லியிருந்தா மருந்து ஏதாச்சும் நல்லா தேய்ச்சி விட்டுருப்பல்ல. சரி போ. சரிங்க பாட்டி, ஆயில்மெண்ட் வச்சுட்டேன், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி போ. என்னமோ சொல்கிற, உன் மூஞ்சியே சரியில்லை, என்னமோ நடந்திருக்கு, இந்த பாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. உங்கள் நேருக்கு சண்டைனாலும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லதான், ஆனால் பெரிய சண்டைனா வெளியில் சொன்னால் தான் பிரச்சனை தீரும். இல்லை பாட்டி, அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிஜமாலுமே தலைவலி தான். நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, படுங்க. இந்த பொண்ணு பேசுறதே சரியில்லையே, எப்போவுமே வெளியில் போனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டா. அதுவும் இன்னைக்கு ராகுலோட பெரும்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு விட போனா. மதியமே வந்துட்டாங்க போல. அப்போவே என்னாச்சுன்னு தெரியலையே, மூஞ்சியும் ஒரு மாதிரி இருக்கு. ராகுலையும் வெளியிலே ஆளை காணோம். இப்பெல்லாம் போய் படுக்க மாட்டார், எவ்வளோ முடியாமல் இருந்தாலும். சத்த நேரம் வந்து என்கிட்ட பேசிட்டு தான் போய் படுப்பேன். சரி, காலையில் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். இவளை வர சொன்னால் கரெக்ட் டயத்துக்கு வரமாட்டா. காசு வாங்கும்போது மட்டும் நல்லா பல்ல இழிச்சிக்கிட்டு வாங்குறா. ஏதாச்சும் வேலை செய்யறான்னு மட்டும் மூஞ்சி கோணிக்கிட்டு போகுது. வரட்டும், இன்னைக்கு வேலையை கச்சிதமாக செஞ்சாலாம் என்னன்னு கேட்கணும். என்னமோ நான் அவகிட்ட அடிமையாக வேலை பார்க்குற மாதிரி நான் முன்னாடி வந்து நிற்கிறேன். அவள் மகாராணி மாதிரி ஆடி அசைஞ்சு வரா. மேடம், வர சொல்லியிருந்தீங்களே, சொல்லுங்கள் மேடம். ஏண்டி, உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னோம்? எப்படி வர? உனக்காக நான் இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கணுமோ? உன்கிட்ட நான் காசையும் வேற கொடுத்துட்டு உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டே தெரியணுமா? இல்லைங்க மேடம், அங்கே வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் தானே வர முடியும். நீங்கள் தானே யாருக்கும் தெரியாமல் வான்னு சொன்னீங்க. இப்போ சீக்கிரம் வரலன்னு கோச்சுக்கிறீங்க. நீ என்னவே எடுத்து எடுத்து பேசுறியா? இல்லைன்னா கொடுத்த காசை வட்டியோட கேட்பேன் பார்த்துக்க. சொல்லு, நான் கொடுத்த மருந்த பாலில் கலந்து கொடுத்துட்டியா? ஏதாச்சும் ஆச்சா என்ன? ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா? உன் மேலே யாருக்கும் சந்தேகம் இல்லையே? இல்லைம்மா, அது என்னடி வந்து போயின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பண்ண? பாலில் தானே உனக்கு கலந்து கொடுக்க சொன்னேன். யாருக்கும் சந்தேகம் வந்துச்சா? இல்லை மாட்டிக்கிட்டியா? நீ கூலாக நிற்கிறத பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி தோணுது. ஏன் பாவம் பார்த்து விட்டுட்டியா? இல்லைம்மா, அதெல்லாம் இல்லைம்மா, நான் கொண்டு கொடுத்தேன் கலந்து, ஆனால் அவங்க குடிக்கல. என்னது குடிக்கலையா? நீ கொடுக்கலைன்னு சொல்லு. இல்லைம்மா, என் பிள்ளைக்காண்டி நான் எந்த வேலைனாலும் செய்வேன், இதை செய்ய மாட்டேனா? நான் கொடுத்தம்மா, அவங்க அப்படியே மறந்துட்டாங்களாம். ஆறி போச்சுன்னு எனக்கு பால் வேணாம், நான் சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாலை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அதை கொண்டு சிங்கில் ஊற்றிட்டேம்மா. ஷிட், அந்த மருந்தோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? உன்னெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் பாரு, என்னை சொல்லணும். உன்னை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சேன் பாரு, அதுக்கு என்னை தான் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. மறுபடியும் இன்னொரு மருந்து வேறு வாங்கணும். அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா? நீ நல்ல காசை வாங்கிட்டு செய்கிற வேலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்டேன். காசு வாங்கும்போது மட்டும் நல்லா இழிச்சிக்கிட்டு வாங்குறியில்ல, அது மாதிரி தான் வேலை செய்யும் போதும் பொறுப்பாக அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்கமே அப்படின்னு செய்யணும். அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு செஞ்சுருப்பேன். என்கிட்டே வந்து அவங்க பாவம்னு சொன்னால்தானே நீ பாவம் பார்த்து வேணும்னே உங்களுக்கு கொடுக்காம கூட இருந்து என்கிட்ட வந்து கதை சொல்வேன். யாருக்கு தெரியும்? என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? அப்படிலாம் இல்லைம்மா, அடுத்த தடவை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேம்மா. அடுத்த தடவை நீ கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்போம்னு எனக்கே தெரியாது. இப்போ உங்ககிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது.
நீ கூட லேட்டாக வரவும் எல்லாத்தையும் சக்ஸஸாக முடிச்சிட்ட போல, அதான் லேட்டாக வர்றேன்னு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ அங்கே போய் சட்டி பானை தான் சுரண்டிக்கிட்டு இருக்க போல. இல்லைம்மா, அடுத்த தடவை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேம்மா. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அடுத்த தடவை மட்டும் நீ ஒழுங்காக கொடுக்கல, இந்த முத்ராவோட இன்னொரு முகத்தை நீ பார்ப்ப. சரிங்கம்மா, அப்போ நான் வரேன். சரி சரி போ, அப்படியே வேலை வெட்டி முடிச்சுட்டேன் வரேன்னு வேற சொல்லிட்டு போய் தொலை முதல்ல, என் கண்ணு முன்னால் நிற்காம. நல்ல வேலை, இவ இருக்க கோவத்துக்கு என்னை அடிக்காமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம்தான். அடுத்த தடவையும் ஏதாச்சும் சொதப்புச்சுன்னா என்ன பண்ணுவானே தெரியலையே. சரியான மென்டலாக இருக்கும் போல இது. வயசுக்கு ஏற்ற மரியாதையும் கொடுக்க மாட்டேங்குது, சரியான பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, இல்லைன்னா எங்கிட்டாச்சும் ஓடி போயிட வேண்டியதான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு. அங்கே போனால் அவங்க அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சாகடிக்கிறாங்க. இங்கே வந்தால் இது போய் பானதே சுரண்டியான்னு கேட்குது. நான் என்னத்தை பண்ணேன்?